இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா வெல்லம் தண்ணி ஊற்றி இங்கே பாவு எடுத்துன்னு இருக்காங்க எங்கள் அம்மா. உடச்சக்கடலை உருண்டை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உடச்சக்கடலை உருண்டை தான் பாவு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. அது பதத்துக்கு வரணும் இல்லைங்களா? அப்போ தான் வந்து நம்ம உருண்டையும் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அங்கே பாருங்கள், மண் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்பயுமே வடிகட்டிடும். எல்லாருமே வடிகட்டுவாங்க. இதை வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு திரும்ப ஏன்னா மண் இருந்துச்சிங்கன்னா நரநாள் இருக்கும் சாப்பாடு பொருள் இல்லைங்களா? அதனால் பாருங்கள், திரும்பவும் அந்த தண்ணி ஊற்றி திரும்பவும் வடிகட்டிக்கிட்டு வெல்லம் பாவு வச்சுட்டே இருக்கும் பாருங்கள். வெல்லம் எப்படி சலசலசன்னு கொதிக்குது பாருங்கள். எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு வரணும் சரிங்களா? அங்கே பாருங்கள், கமர் கட் மாதிரி வருது பார்த்தீங்களா? அதை பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்தால் தான் பாவு இருக்குது. இப்போ உடச்சக்கடலை கொட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. பாவு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, உடச்சக்கடலை கிண்டுறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதை பிடிக்கணும் பார்த்தீங்களா? சுடு 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 பிடிக்கணுங்க. கையே பற்றிக்கோங்க. அது இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி பிடிக்கிறதுன்னு மட்டும் பார்க்கலாம். ரொம்ப கொதிக்கும் பாருங்கள், எப்படி நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அங்கே பார்த்தீங்களா? இதுதான் செய்யணும். இது வந்து பக்குவமாக சேருங்கன்னா தெரியும், நம்மளுக்கெலாம் அந்த பதத்துக்கு வராது அப்படிங்களா? இப்போ வந்து நம்ம பிடிக்க போகிறோம். அவங்க கொதிக்கிறது, கை வேறு பற்றிக்குது. இப்போ பாருங்கள், பிடிச்சாச்சு. கை பற்றிக்குது, எண்ணெய் பத்தலையோ? ஆண்டா பிரித்து பிடிக்கிறா. இங்கே பாருங்கள், ஒற்றைக்கடலை உருண்டை பொடிச்சாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இது நல்லா பொடிச்சாச்சு. இது ஆறட்டும்னு வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை உருண்டை பிடிக்க போகிறோம். எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க.